பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் லூக்கா புத்தகம் 18ஆம் அதிகாரம் வசனம் 7. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அல்லேலூயா. இந்த பகுதி நம் எல்லோருக்கும் தெரியும். ஒரு விதவையானவள் ஒரு ராஜாவிடத்தில் தனக்காக தன் நீதிக்காக போராடுகிறாள். ஒவ்வொரு நாளும் வந்து தனக்கான நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறாள். வெகு நாள் வரைக்கும் அந்த ராஜாவுக்கு மனதில்லாமல் இருந்தது. ஆனாலும் வேதம் சொல்கிறது, அவன் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தாலும் கூட இந்த விதவை தொந்தரவு செய்கிறபடியினால் அவளுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்று. ஆமன் பார்ந்தவர்களே, உலகத்தில் இருக்கின்ற ராஜாவாகிய ஒவ்வொரு நியாயாதிபதிகளும் ஒவ்வொரு அதிகாரிகளும் நம்மை நோக்கி நியாயம் செய்ய வேண்டும் என்றால் அவர்களுடைய மனதில் இவ்வளவாக தேவனிடத்தில் பயமில்லாமலும் ஒரு நியாயம் செய்யாமலும் கூட இருப்பார்கள். ஆனாலும் தன்னிடத்தில் வந்து அடிக்கடி தொந்தரவு செய்ததினால் அந்த ராஜா மனமிறங்கினாள் என்று வேதம் சொல்லும் பொழுது, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுவர்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஆமான் பார்ந்தவர்களே, ஒருபோதும் நம் தேவன் நம்மை தள்ளி விடுகிறார் அல்ல. என்றைக்காவது ஒரு நாள் அவர் நமக்காக நம் ஜெபத்திற்காக பதிலளிக்கிற தேவன் என்ற விசுவாசத்தோடு கூட அவரோடு உறவு கொண்டு அவரில் விண்ணப்பம் செய்து அந்த விண்ணப்பத்திற்கு பதிலை தெரிந்து கொள்வோமா? God bless you.